Hello everyone, let's continue our class, right? இது வரைக்கும் நம்ம ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டோன் ஏஜ்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அது வந்து பேலியோலித்திக் ஏஜ், மீசோலித்திக் ஏஜ் அண்ட் நியோலித்திக் ஏஜ்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் விஷயங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு மெட்டல் ஏஜ் பற்றி கொஞ்சம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இருக்கிறது ஃபுல்லாக வி ஹவ் டிஸ்கஸ்ட். அதுக்கப்புறம் ஆரியன் இன்வேஷன், அதுக்கப்புறம் வேதிக் ஏஜ், இது எல்லாமே வந்து we have completed almost, right? In today's class we are going to start a fresh topic, that is Mahajanapathas, right? So Mahajanapathas na yaru, eppadi uruvanaanga, idha patti இந்த class full-ஆவே இருக்கும். In short we can tell us like origin and development of Mahajanapathas, அது மட்டும் தான் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண போறோம், right? Okay, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மகாஜனபதாஸ் வந்து எப்படி உருவாகுறாங்க அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா, இனிஷியலாக என்னவா இருந்தாங்க, ஃபுட் கேதரர்ஸாக இருந்தாங்க இல்லையா, ஃபுட் கேதரர்ஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹண்டர்ஸாக இருந்தாங்க. ஈவென்ச்சுவலாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இடத்துல செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க, ரைட்? அக்ரிகல்ச்சர் வந்து உங்களுக்கு அப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இனிஷியலி இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைக் நொமேடிக் லைஃப் ஸ்டைலாக இருந்தது. இந்த டைம் பீரியடில் என்ன ஆகுது அப்படின்னா செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலாக மாற ஆரம்பிக்குது, ரைட்? ஸோ செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலுங்கிறது என்ன அப்படின்னா ஒரே இடத்துல செட்டில் ஆகிறது, ரைட்? இப்போ அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஒரு இடத்துல அவங்க ஸ்டே பண்ண வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் அவங்க வந்து சீட்ஸ் எல்லாம் சோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணுற வரைக்கும் அவங்க பிளான்ஸோடய வந்து அசோசியேட் ஆக வேண்டியதாக இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சர் வந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகுது. நொமேடிக்காக இருந்தவங்க இப்போ என்னவா மாறுறாங்க அப்படின்னா செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க, ரைட்? அண்ட் ஆல்சோ இப்போ அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ரீஜியன் தேவைப்படுது அப்படின்னா ரிவர்ஸ் இருக்கு இல்லையா, லைக் நதிக்கரை ஓரங்கள் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் வந்து அவங்க வந்து தே ஆர் ப்ராக்டிசிங். வை? பிகாஸ் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து வாட்டர் வந்து மேண்டேட்ரி ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆல்சோ ரிவர் பிளைன்ஸ் இருக்கிறதுனால அது வந்து ஃபர்டைலாக இருக்குது, ரைட்? ஸோ அந்த சாயில் வந்து ரொம்ப ஃபர்டைலாக இருக்கிறதுனாலையும் அந்த இடத்துல நல்ல ரெயின்ஃபால் இருக்கிறதுனாலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிவர் சிஸ்டம் ஒட்டியே வந்து இவங்களுடைய அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலும் வந்து உருவாக ஆரம்பிக்கும். விச் மீன்ஸ் லைக் நொமேடிக் தான் ஒரு இடத்துலேருந்து மூவ் ஆகிட்டே இருக்கிறது. அவங்க வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க, ரைட்? அண்ட் ஆல்சோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு குரூப்பாக இருந்தாங்க இல்லையா, லைக் வந்து நம்ம ட்ரைபுன்னு பார்த்தோம், ஜெனான்னு பார்த்தோம், ரைட்? ஸோ ட்ரைபாக இருந்தவங்க, ஒரு குரூப்பாக இருந்தவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால ஒரு டெரிட்டரியை சார்ந்து மாற ஆரம்பிக்குது, ரைட்? பிகாஸ் அவங்களுக்கு அதிகமான வருமானம் எதுலேருந்து வருது அப்படின்னா ஃப்ரம் லேண்டு. ஸோ பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் லேண்டுக்குமான ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் வந்து உருவாக ஆரம்பிக்குது டியூரிங் திஸ் டைம் பீரியட், ரைட்? அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டும் அவங்களுக்கும் லேண்டுக்கும் பீப்புளுக்கும் டெரிட்டரிக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து பெட்டர் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் வந்து உருவாக ஆரம்பிக்கும், ரைட்? ஸோ அந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் வர்றதுனால அண்ட் ஆல்சோ இட் லீட்ஸ் டு டெரிட்டோரியல் ஸ்டேட்ஸ், ரைட்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ஸ் வந்து அதாவது டெரிட்டரி பேஸ் பண்ணி ஒரு டிமார்கேஷன் வந்து உருவாக ஆரம்பிக்குது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜனபதாஸ்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ ஜனா இஸ் அபவுட் பீப்புள் ஆர் ட்ரைப் அண்ட் அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல இருக்கிறதுனால ஜனபதாஸ், ரைட்? இப்போ இந்த ஜனபதாஸ் என்ன ஆகுது அப்படின்னா ஈவென்ச்சுவலாக டெரிட்டரி வந்து கொஞ்சம் பெருசாகும் போது இன்னும் கொஞ்சம் அது வந்து ஃபோர்ட்டிஃபைட் ஆகுது. விச் மீன்ஸ் அவங்க இருக்கிற செட்டில்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை சுற்றி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோட்டை வந்து எழுப்புறாங்க, ஃபோர்ட் வந்து எழுப்புறாங்க, ரைட்? கோட்டை இந்த சென்ஸ் லைக் வால், செவர் வந்து சுற்றி எழுப்புறாங்க. இதுதான் என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா லைக் மகாஜனபதாஸ் வந்து சைஸ்ல இன்க்ரீஸ் ஆகிறதுனால இட் லீட் டு மகாஜனபதாஸ், ரைட்? ஸோ புத்திஸ்ட் டெக்ஸ்ட் அங்குத்ர நிக்கையா அப்படிங்கிற ஒரு புத்திஸ்ட் டெக்ஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா மொத்தம் 16 மகாஜனபதாஸ் இருந்ததா இந்த டெக்ஸ்ட்ல வந்து நமக்கு தெரிய வருது, ரைட்? ஸோ டில் நவ் வி ஹவ் டிஸ்கஸ்ட் தட் எப்படி மகாஜனபதாஸ் வந்து உருவாச்சுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பார்த்துருக்கோம், ரைட்? நவ் this is overall diagram for origin and development of Mahajanapathas. First tribal settlement இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா tribal kingdom உருவாகுது. Then people got some relationship with their territory and Janapathas என்ன ஆகுது அப்படின்னா evolve ஆக ஆரம்பிக்குது. Then இந்த மாதிரி Janapathas வந்து சைஸ்ல இன்க்ரீஸ் ஆகிறதுனால இது நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மகாஜனபதாஸ்னு சொல்றோம், ரைட்? Now this is like ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஜனபதாஸ்க்கும் மகாஜனபதாஸும் நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னா லைக் மகாஜனபதாஸ் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லுமே என்ன ஆகும் அப்படின்னா அந்த அவங்க ரிசைட் பண்ணுற இடம் ஃபுல்லும் சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா ஃபோர்ட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. விச் மீன்ஸ் சுவர் வந்து எழுப்பியிருப்பாங்க, ரைட்? ஸோ மதில் சுவர்களால் சூழப்பட்டிருக்கும். தட் இஸ் மகாஜனபதாஸ். எதுக்காக அப்படின்னா மற்ற கிங்டம்ல இருந்து கிங்ஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய பீப்புளை வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காண்டியும் இவங்களுடைய கிங்டமை வந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காண்டியும் மகாஜனபதாஸை சுற்றி ஃபோர்ட்டிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க, ரைட்? அண்ட் ஆல்சோ எப்பவுமே ஒரு ஆர்கிடெக்சரல் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய ஸ்டைல் அண்ட் அதோடைய
சைஸ் பொறுத்து அவங்களுடைய ரிச்னஸும் அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்ததுங்கிறது நமக்கு தெரிய வரும், ரைட்? ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கிங்ஸ் டியூரிங் திஸ் மகாஜனபதாஸ் இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய பெரிய சுவர்களை வந்து கட்டுறாங்க. தட் இஸ் வெரி டால் அண்ட் இம்ப்ரெசிவ் வால்ஸ் வர் பில்ட் பை தீஸ் மகாஜனபதாஸ், ரைட்? அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி மொத்தம் 16 மகாஜனபதாஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. லெட்ஸ் லிஸ்ட் அவுட் தட். ஃபர்ஸ்ட் இஸ் கம்போஜா, காந்தாரா, குரு அண்ட் மத்ஸ்யா, அவந்தி, அசகா, செட்டியா, வத்ஸ்யா அண்ட் சுரசேனா, பஞ்சலா, கோஷலா, மல்லா, காஷி, மகதா, அங்கா, விஜி, ரைட்? ஸோ விஜி. ஸோ இந்த மாதிரி 16 மகாஜனபதாஸ் வந்து நமக்கு 600 BCEல இருந்திருக்கிறதா புத்திஸ்ட் டெக்ஸ்ட்ல நமக்கு தெரிய வருது. இந்த 16 மகாஜனபதாஸ்க்கு இடையில என்ன ஆகுது அப்படின்னா பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட் வந்து உருவாக ஆரம்பிக்குது, ரைட்? ஸோ வந்து யாருக்கு யாருடைய இப்போ வந்து இந்த பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட் இருக்கிறதுனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய பெரிய வால்ஸ்லாம் கட்டுறாங்க. அவங்க இருக்கக்கூடிய ரீஜியனை சுற்றி ஃபோர்ட்டிஃபைடாக வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ இந்த இருக்கக்கூடிய 16 மகாஜனபதாஸ்க்கு இடையிலே வரக்கூடிய பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட்னால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரே ஒரு மகாஜனபதா மட்டும் ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டேட்டாக வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுறாங்க. அவங்க தான் வந்து மகதா, ரைட்? ஸோ இன் டீட்டெயிலாக மகதாவை பற்றி பார்க்கலாம், ரைட்? எதுக்காக மகதா மட்டும் லைக் ரொம்ப பவர்ஃபுல்லாக உருவாச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து அவங்களுடைய ஜியோகிராஃபிக்கல் பொசிஷன், ரைட்? See here அவங்களுடைய பொசிஷன் இங்கே இருக்குது. இது ஃபுல்லாக ரிவர்ஸ் இருக்குது அண்ட் ஃபாரஸ்ட்டுக்கும் இவங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது. இது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக இம்பார்ட்டண்டான பொசிஷன், ரைட்? லெட்ஸ் see those points. மகதா இருக்கு இல்லையா. ஸோ மகதா வந்து ஜியோகிராஃபிக்கல் பொசிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் குவைட் அட்வான்டேஜியஸ் பிகாஸ் இங்கே வந்து அயன் டெபாசிட் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ மற்ற மகாஜனபதாஸை விட இவங்க கிட்ட இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் ஹை டிகிரியில் இருக்கும், ரைட்? ஸோ சுப்பீரியரான வெப்பன்ஸ் எங்ககிட்ட இருந்தது அண்ட் இட் வாஸ் குவைட் எஃபெக்டிவ் டூ. இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா லைக் மகதா வந்து கொஞ்சம் மற்ற மகாஜனபதாஸை விட ஒரு படி மேலே இருக்குது, ரைட்? அண்ட் திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்ம்ஸ், ரைட்? ஆர் வெப்பன்ஸ். இப்போ தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் இவங்க வந்து ரிவருக்குமே உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கிறதுனால இது வந்து கேஞ்சட்டிக் பிளைன்ல இருக்கிறதுனால இங்கேருந்து இருக்கக்கூடிய லேண்ட்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் குவைட் ஃபர்டைல், ரைட்? அண்ட் ஆல்சோ இங்கே வந்து ரெயின்ஃபாலும் ரொம்ப ஹெவியாக தான் இவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு, ரைட்? ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக அந்த இடத்துல வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது. எப்போவுமே வந்து இப்போ நம்மளே வந்து ஏதாவது ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், செல்ஃப் கன்சப்ஷன் போக மீதி இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் இருக்கும் இல்லையா, அதாவது நமக்கு தேவையானது போக மீதி இருக்கக்கூடியது நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டில் போய் செல் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஃபர்டைல் லேண்ட் இருக்குது. ஸோ இங்கேருந்து நல்ல ரெயின்ஃபாலுமே இருக்கிறதுனால வரக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை கொண்டு போய் வந்து ஆர்மி பீப்புள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக அந்த சர்ப்ளஸ் எல்லாம் அங்கே போய் சேருது, ரைட்? ஸோ ஒரு ரிச் வெப்பன்ஸ் அவங்க கிட்ட இருக்குது, விச் மீன்ஸ் சுப்பீரியர் வெப்பன்ஸ் அவங்க கிட்ட இருக்குது அண்ட் ஆல்சோ அக்ரிகல்ச்சரல் சர்ப்ளஸ் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆர்மியை மெயின்டைன் பண்ணிடலாம், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு சதர்ன் ரீஜியனில், அதாவது மகதா இருக்கு இல்லையா, மகதாக்கு சதர்ன் ரீஜியனில் ஃபுல்லாக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ இந்த ஃபாரஸ்ட்லேருந்து இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா டிம்பர் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி எலஃபண்ட்ஸும் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இவங்க எடுத்துக்கிறாங்க, ரைட்? ஸோ இதனால மற்ற மகாஜனபதாஸை விட இவங்க வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு மிலிட்ரி, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இந்த டைம் பீரியடில் இந்த 16 மகாஜனபதாஸ் பார்த்தோம் இல்லையா, இதில் மகதா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு யூஸ் திஸ் எலஃபண்ட்ஸ்னா லார்ஜ் ஸ்கேல், அதாவது அதிக அளவிலான எலஃபண்ட்ஸை வந்து இவங்க ஆர்மியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆர்மி இந்த சென்ஸ் இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எதற்காக அப்படின்னா இவங்களுடைய கோட்டைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் அதே மாதிரி எங்கெல்லாம் ரோட்ஸ் இல்லையோ அந்த இடத்துலலாம் வந்து அந்த ரீஜனை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலஃபண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, ரைட்? ஸோ தீஸ் ஆர் த 6 ரீசன். இன்னும் ஒரு 6 ரீசன் இருக்குது, என்னென்னு பார்த்துடலாம். அண்ட் இதுக்கு மொத்தம் மகதாக்கு பொறுத்த வரைக்கும் 2 கேபிட்டல் உண்டு. ஒன்று வந்து ராஜ்கீர், இன்னொன்று வந்து பாட்டலிபுத்ரா, ரைட்? ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான பகுதியில் வந்து இது லொக்கேட் ஆகிருக்கு, ரைட்? ஸோ இந்த ராஜ்கிர் இருக்கு இல்லையா, இது சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா 5 ஹில்ஸ் இருக்கும். ராஜ்கிர் வாஸ் சரௌண்டட் பை 5 ஹில்ஸ். ஸோ இதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைக் இட் இஸ் ஆக்சுவலி ஃபோர்ட்டிஃபைட், ரைட்? இவங்க ஃபோர்ட் எழுப்புறன்னு அவசியம் இல்லை. அந்த மலைகளே ஒரு அரணா தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ராஜ்கிரகுக்கு அமைஞ்சிருக்கு, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பாட்டலிபுத்ரா. பாட்டலிபுத்ராங்கிறது எங்கே லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னா ரிவர் சன்னும் இந்த ஒரு ரிவர் சோன் அண்ட் ரிவர் கங்கா. You can pronounce as sun or son, right? ஸோ இது வந்து கேஞ்சஸோட ஒரு ட்ரிபியூட்ரி, இண்டஸில் ஒரு ட்ரிபியூட்ரி உண்டு, தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சோன், தட் இஸ் SONE, ரைட்? நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கிளாஸ்லேயே வந்து பார்த்துருப்போம். ஓகே, இந்த பாட்டலிபுத்ரா இருக்கு இல்லையா, அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா ரிவர் கங்காவும் சன்னும் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா மீட் பண்ணுற இடத்துல நமக்கு வந்து பாட்டலிபுத்ரா லொக்கேட் ஆகிருக்கிறதுனால இட் இஸ் ஆல்சோ ஆக்டிங் அஸ் a water fort, right? So next thing is that
இங்கே இருக்கக்கூடிய இந்த எல்லா ஃபேக்டரும் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா இவங்களுடைய ரீஜியன் இருக்கு இல்லையா, இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் இவங்களுக்கு சுப்பீரியர் ஆர்மி இருக்குது, அண்ட் ஆல்சோ அக்ரிகல்ச்சர் சர்ப்ளஸ் இருக்குது, ஸ்டாண்டிங் ஆர்மி மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் பொசிஷனும் சொல்லியாச்சு இல்லையா. ஸோ ட்ரேடும் இங்கே வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது, டவுன்ஸுமே வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது, மெட்டல் மணியும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரைட்டு, இதெல்லாம் சேர்ந்ததுனால மகதன் கிங்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ட்ரெஷரி எப்பவுமே எப்படி இருக்குது அப்படின்னா இட் இஸ் குவைட் ஏன்னா பாசிட்டிவ் சைடு. ரைட்டு, ஸோ ட்ரேட் நல்லா இருக்கும்போது அடிக்கடி இங்கே வணிகம் வர்த்தகம்லாம் நடந்துட்டு இருக்கும் இல்லையா, இதனால என்ன ஆகும் அப்படின்னா லைக் தே வில் பி பேயிங் சம் டாக்ஸ் டு தி கவர்மெண்ட், ஐ மீன் கிங்டம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா லைக் மகதன் கிங்டம் வந்து இட் இஸ் குவைட் இன் அ குட் ஃபேஸ். ரைட், அண்ட் ஆல்சோ இவங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸாலாம் இல்லை, விச் மீன்ஸ் லைக் ரொம்ப ரிஜிடான ரூல்ஸ்லாம் இவங்க கிட்டே இல்லை, தே ஆர் குவைட் ஃப்ளெக்சிபிள். ரைட், அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸியாக எல்லா பீப்புளும் வந்து ஐ மீன் எல்லா டெரிட்டரிஸ் எல்லா சைடுமே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது நமக்கு வந்து மகதன் கிங்டம். ரைட், and these are the reasons for origin and development of Mahajanapadas, especially Magadhan kingdom மட்டும் எதற்காக வந்து ரைஸ் ஆச்சு ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்டாங்கிறதுக்கான ரீசன்ஸ் தான் இதெல்லாம். ரைட், and this is with respect to Pataliputra, and it is இன்னைக்கு வந்து பாட்டலிபுத்திரம் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா it is called as Patna. Right, now இப்போ இந்த மகதன் டைனாசிட்டி இருக்கு இல்லையா, இவங்களுக்கு கீழே அதாவது எந்தெந்த டைனாசிட்டிலாம் சேர்ந்தது மகதன் டைனாசிட்டி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹரியான்கா டைனாசிட்டி, செகண்ட் இஸ் சிஷுநாகா டைனாசிட்டி, அதுக்கப்புறம் நந்தா டைனாசிட்டி, தென் மௌரியன் டைனாசிட்டி, சுங்கா டைனாசிட்டி அண்ட் கன்பா டைனாசிட்டி. ரைட், இவங்க எல்லாருமே வந்து கண்டெம்பரரிஸ்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா we can tell us லைக் ஒவ்வொரு பீரியட்லையும் என்னது அப்படின்னா அவங்கெல்லாம் கன்சாலிடேட் பண்ணிகிட்டே வராங்க. ரைட், ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மகதன் டைனாசிட்டி ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட். நாளைக்கான கிளாஸில் we shall focus on லைக் ஒவ்வொரு டைனாசிட்டியாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு we can discuss. Right, thank you.